ரெஸ்லர்ஸ் இந்த சாட்டர்டே நைட் மெயின் இவென்ட் ரொம்ப திருப்தியான வகையில் முடிஞ்சிருக்கு. ஏனென்றால் என்னுடைய தலைவன் CM Punk இஸ் அவர் நியூ வேர்ல்ட் ஹெவிவெயிட் சாம்பியன். அது மட்டும் இல்ல ஜேட் கார்கில் ஆல்சோ பிகேம் a சாம்பியன். அது போக வேற 2 மேட்ச் இருந்துச்சு. பட் அந்த 2 மேட்ச்ல பெல்ட் கைமாற கிடையாது. நான் பிரிடிக்ஷன் எபிசோட்லயே சொல்லியிருந்தேன், இந்த எபிசோட் மேலேயே நம்மளுக்கு எந்த வகையான ஒரு இன்ட்ரெஸ்ட்டுமே கிரியேட் பண்ணலன்னு. அதனாலேயே என்னமோ மேட்ச் காலையில் 4:30 மணிக்கு எந்திரிச்சு உட்காந்து பார்க்கும்போது ரொம்பவே நல்லா போச்சு. ஏன்னா சுத்தமா எதிர்பார்ப்புங்கிறது ஒண்ணு இல்ல. சோ இதுல நடந்த எல்லாமே சர்ப்ரைசிங்கா ரொம்பவே நல்லா இருந்துச்சு, என்கேஜிங்கா இருந்துச்சு. சோ இப்போ நம்ம சாட்டர்டே நைட் மெயின் இவென்ட் ரிவ்யூ பண்ண போறோம். இதுல ஒவ்வொரு மேட்சும் எப்படி இருந்துச்சுன்னு கொஞ்சம் அலசி ஆராய்வோம். சோ டைம் வேஸ்ட் பண்ணாம ஷோக்குள்ள போலாம். முதல் போட்டி கோடி ரோட்ஸ் vs ட்ரூ மெக்கன்டையர் ஃபார் WWE அன்டிஸ்பியூட்டட் சாம்பியன்ஷிப். ஒரு முன்குறிப்பு, ஃப்ரைடே நைட் அதாவது மேட்சுக்கு முன்னாடி நாள் நைட் இந்த மேட்சோட ரூல்ஸ்ல ஒரு சின்ன சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. அது என்னங்கிறது பாக்குறதுக்கு முன்னாடி முதல்ல நார்மல் மேட்சோட ரூல்ஸ் என்ன நான் சொல்றேன். சோ அப்பதான் இது என்னன்னு உங்களுக்கு புரியும். அதாவது TLCO எக்ஸ்ட்ரீம் ரூல்ஸோ இல்ல ஸ்ட்ரீட் ஃபைட் இந்த மாதிரி எந்த ரூல்ஸ்மே கிடையாது. இட்ஸ் ஜஸ்ட் a நார்மல் பெல்ட் மேட்ச். அந்த மாதிரி இருக்கும்போது சாம்பியனுக்கு தான் மிகப்பெரிய அட்வான்டேஜ் இருக்கும். அது என்னன்னா, இப்ப சாம்பியன் வந்து ரிங்கு கீழ இருக்காரு, ரெஃப்ரி 1 2 3 கவுண்ட் பண்றாரு, 10 கவுண்ட் முடிஞ்சிருச்சுன்னா சாம்பியன் வெளியே தான் இருக்காருன்னா மேட்ச் தோத்துட்டாருன்னு அர்த்தம். பட் பெல்ட் சாம்பியன் கையில தான் இருக்கும். இதுவே டிஸ்குவாலிபிகேஷன், அதாவது டேபிளோ சேரோ டூலோ ஏதோ ஒன்னு எடுத்து அடிக்கும் போது ரெஃபரி பாத்துட்டாருன்னா யாரு அடி வாங்குறாங்களோ அவரு வின்னர் டிக்ளேர் பண்ணிடுவாங்க. பட் பெல்ட் பாத்தீங்கன்னா யார்கிட்ட இருந்துச்சோ அவர்கிட்டயே தான் இருக்கும். தோ அவர் தோத்துட்டாருன்னு அனௌன்ஸ் பண்ணாலும் பெல்ட் அவர் கையில தான் இருக்கும். சோ சாம்பியன் அட்வான்டேஜ் சொல்லுவாங்க. சோ இந்த அட்வான்டேஜ் எப்பயுமே சாம்பியனா இருக்கவங்களுக்கு இருக்கும். அதனாலதான் நீங்க நிறைய ஹீல் மேட்சஸ்ல பாத்தீங்கன்னா விச் இஸ் வில்லன் வந்து பெல்ட் வச்சிருக்க டைம்ல பாத்தீங்கன்னா பயங்கரமா அடி வாங்கும் போது சாம்பியன்ஷிப் எடுத்து நான் கிளம்புறேன்னு கிளம்புவார். காரணம் என்னன்னா 1 2 3 கவுண்ட் பண்ணி 10 முடிஞ்சாலும் அவர் தோத்துட்டேன்னு சொல்லலாம். பட் ஸ்டில் பெல்ட் அவர் கையில தான் இருக்கும். ரிங்குக்குள்ள யார் இருந்தாங்களோ அவங்க தான் ஜெயிச்சன் டிக்ளேர் பண்ணுவாங்க. இது அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜா இருந்துச்சு. இந்த அட்வான்டேஜை தான் பாயிண்ட் அவுட் பண்ணி ட்ரூ மெக்கன்டையர் கேட்கிறாரு. கோடி ரோட்ஸ் ஆல்ரெடி என்ன இந்த மாதிரி அட்டாக் பண்ணிருக்கான். இந்த மேட்ச்ல அட்டாக் பண்ணானா நான் தோத்துருவேன் இல்ல நான் ஜெயிச்சிருவேன். பட் அதுல எனக்கு என்ன யூஸ் இருக்கு? எனக்கு பெல்ட் வந்தா தானே அதுல ஒரு யூஸ் இருக்கு. சோ நீ ரூல்ஸை மாத்து, அப்பதான் நான் மேட்சுக்கு ஒத்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சண்டை போடுறாரு. சோ இவங்களும் அதுக்கேற்ற மாதிரி ஈல்ட் ஆகி கடைசியில கோடி ரோட்ஸ் சரி ஓகேன்னு சொல்றாரு. ஜெனரல் மேனேஜர் ஓகேன்னு சொன்னால இந்த மேட்ச்ல இவங்க சேஞ்சஸ் கொண்டு வந்துட்டாங்க. சோ கோடி ரோட்ஸ் சேரோ டூல்ஸோ ஏதோ ஒன்னு எடுத்து அடிச்சாருன்னா ட்ரூ மெக்கன்டையர் வில் பி டிக்ளேர்ட் as the winner. if கோடி ரோட்ஸ் ரிங்குக்கு வெளியே இருந்து ரெஃபரி 10 கவுண்ட் பண்ணாலும் ட்ரூ மெக்கன்டையர் வில் பி the winner. பெல்ட்டும் அவர் கைக்கு போகப்படும். சோ இந்த மாதிரி ஒரு ரூல் செட்டப்ல தான் இந்த மேட்சே ஸ்டார்ட் ஆகுது. இந்த மேட்ச்ல எனக்கு காமெடி இருந்த விஷயம் ஒண்ணுதான், அம்பையர் தான் பாவம் மேட்ச் முழுக்க பயந்துகிட்டே தான் சுத்திட்டு இருந்தா. ஏன்னா ட்ரூ மெக்கன்டையர் எப்ப பார்த்தாலும் கோடி ரோட்ஸ் எப்படியாச்சும் தள்ளி விட்டு அம்பையர் அடிச்சிரும்னு பார்த்துட்டு இருந்தாரு. காரணம் என்னன்னா, இப்ப கோடி ரோட்ஸ் போய் அம்பையர் அடிச்சிட்டாருன்னா அம்பையர் கேன் டிஸ்குவாலிஃபை த மேட்ச். அப்படி பண்ணிட்டாருன்னா ட்ரூ மெக்கன்டையர் வில் பி த வின்னர். பெல்ட் அவர் கைக்கு மாறப்படும். இது அவுட் ஆஃப் சிலபஸ்ல நடக்கக்கூடிய சிச்சுவேஷன். சோ இதைத்தான் ட்ரூ மெக்கன்டையர் மனசுல வச்சு கோடி ரோட்ஸ் எப்ப பார்த்தாலும் அம்பையர் மேல தள்ளி விடுறக்கே ரெடியா இருந்துட்டு இருந்தாரு. அம்பையர் பாவம் கார்னர் சுத்தி சுத்தி ஓடிட்டே இருந்தான் முழு மேட்சுமே. இந்த அளவுக்கு ஸ்மார்ட்டா ட்ரூ மெக்கன்டையர் எல்லாமே பிளான் பண்ணிட்டு இருந்தாரு. மேட்சோட ஆரம்பத்துல இருந்தே கோடி ரோட்ஸோட மைண்ட் கூட பயங்கரமா விளையாண்டு இருந்தாரு. அதாவது அவங்க அனௌன்ஸ் பண்ணும்போது ஆகட்டும், பாடி ஆட்டிடியூட் ஆகட்டும், தன்னை த ரியல் அமெரிக்கன் ட்ரீம்னு கோடி ரோட்ஸோட அப்பாவை வச்சு குத்தி காட்டினதாகட்டும். சோ மென்டல் கேம் சூப்பர். மேட்ச் ஸ்டார்டிங்ல இருந்து ஜம்முன்னு கொண்டு போயிட்டு இருந்தாங்க. ஒரு பாயிண்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா ட்ரூ மெக்கன்டையர் உண்மையிலே பயங்கரமா அடிச்சிட்டு இருந்தாரு. கோடி ரோட்ஸ்க்கு ஒரு கால் அடிப்பட்ட மாதிரி பாவலா எல்லாம் காட்டி கொஞ்சம் கிமிக்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க உள்ள. ட்ரூ மெக்கன்டையர் கிளேபர் அது இதுன்னு போட்டு பாக்குறாரு. பட் மேட்ச் வின் பண்ண முடியல. சரி ஒரு பாயிண்ட் நம்ம நீ பெல்ட் உள்ள கொண்டு வந்து ஏதாச்சும் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு பெல்ட் எடுத்து வராரு. பட் அவரோட கெட்ட நேரம் பெல்ட் ஸ்லிப் ஆகி கீழே விழுக கோடி ரோட்ஸ் கரெக்டா ட்ரூ மெக்கன்டையர் மண்டையை பிடிச்சி பெல்ட் மேலேயே DDT போட்டாரு. சோ இவர் எழுதப்படாத ரூல்ஸ் இருக்குல்ல, பெல்ட் வச்சு அடிச்சாங்கன்னா நீ பிளாட். சோ பிளாட்டான ட்ரூ மெக்கன்டையர் தூக்கி அவரோட ஸ்மாக் கிராஸ் ரோட்ஸ் போடுறாரு. போட்டோன்னே ட்ரூ மெக்கன்டையர் மொத்தமா முடிஞ்சாச்சு. பட் இதெல்லாம் நடக்கும்போது அம்பையர் அடிபட்டு கீழே விழுந்து கிடக்கிறாரு. சோ இவர் கரெக்டா ஸ்மாக் போடவும் அம்பையர் எந்திரிச்சு உள்ள வந்துட்டாரு. சோ 1 2 3 அடிச்சு கோடி ரோட்ஸ் வின் பண்ணிட்டாரு. ஹி ஸ்டில் ஆர் WWE அன்டிஸ்பியூட்டட் சாம்பியன். ஆஸ் a மேட்ச் எனக்கு இது உண்மையிலே ரொம்ப பிடிச்சது. பிகாஸ் யூசுவலா கோடி ரோட்ஸ் தான் அவங்களோட கோல்டன் பாய். அவரோட மேட்ச் எப்பயுமே லாஸ்டா வைப்பாங்க. சோ ஃபர்ஸ்டா எடுத்து வச்ச உடனே நான் திடீர்னு ஒரு செகண்ட் ஷாக் ஆயிட்டேன். என்னடா கோடி ரோட்ஸ் மேட்ச் ஃபர்ஸ்டா வைக்கிறாங்க, சோ உள்ளுக்குள்ள ஏதோ கிமிக் பண்ண போறாங்க, நம்மள ஏதோ ஷாக் வேல்யூ கொடுக்க போறாங்கன்னு நினைச்சேன். பட் அந்த மாதிரி நடக்கல. கோடி ரோட்ஸ் இஸ் ஸ்டில் ஆர் சாம்பியன். பட் மேட்சா பார்க்கும்போது இது உண்மையிலேயே ஒரு சூப்பரான ஓபனர். நம்மள அப்படியே ஒரு இன்ட்ரெஸ்ட் டெவலப் பண்ணி உட்கார வச்சுட்டாங்க. பை தி வே இந்த சேனலுக்கு நீங்க புதுசா வரீங்கன்னா ப்ளீஸ் டு சப்ஸ்கிரைப். ஏன்னா இந்த சேனல்ல ரெஸ்லிங் சம்பந்தப்பட்ட கண்டென்ட் ரெகுலரா வந்துட்டு இருக்க போகுது. ஓகே வீடியோக்குள்ள போலாம். இரண்டாவது போட்டி ஜேட் கார்கில் vs ஸ்டெஃபனி ஸ்டாடன் ஃபார் WWE விமன் சாம்பியன்ஷிப். நம்ம பிரெடிக்ஷன்லயே தெளிவா சொல்லியிருந்தோம், ஜேட் கார்கில் அவங்க ஹீலா மாத்திருக்காங்க. சோ அந்த மொமெண்டத்தை அப்படியே யூஸ் பண்ணி அவங்கள தான் வின் பண்ண வைப்பாங்கன்னு சொல்லியிருந்தோம். அதுவே தான் இங்க நடந்துச்சு. பட் அன்எக்ஸ்பெக்டடா இது ஒரு டாமினன்ட் ஸ்குவாஷ் மேட்சா முடிஞ்சிருச்சு. அது என்ன ஸ்குவாஷ் மேட்ச்னு கேட்டீங்கன்னா, சில சிச்சுவேஷன்ல ஒருத்தர் மட்டும் தான் பயங்கரமா அடிப்பாரு, இன்னொருத்தர் அடி மட்டும் தான் வாங்குவாரு. ஆல்மோஸ்ட் மேட்ச் ரொம்ப குயிக்கா முடிஞ்சிடும். இதைத்தான் நம்ம ஸ்குவாஷ் மேட்ச்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்கன்னா கோல்ட்பர்க் ஒரு டைம் பிராக் லெஸ்னர் கூட சண்டை போடும்போது பெல்ட் ரிங் பண்ணோன்னே ஸ்பியர் போட்டுருவாரு, மறுபடியும் ஸ்பியரை போட்டு அவரோட ஸ்மாக் போட்டு வின் பண்ணுவாரு. மேட்ச் ஆல்மோஸ்ட் ஒரு 2 நிமிஷத்துக்குள்ளேயே முடிஞ்சிடும். இதைத்தான் நம்ம ஸ்குவாஷ் மேட்ச்னு சொல்லுவோம். ஆப்போனன்ட் அடிக்கிறக்கே நம்ம டைமிங் கொடுக்காதப்ப ஆப்போனன்ட் அவங்க வீக் பண்றாங்க, அதுதான் இங்க ஸ்குவாஷ்னு சொல்றோம். சோ இந்த
மேட்ச்ல ஜேட் கார்கில் டிஃபனி போட்டு மொத்துனாங்க. இதுக்கு காரணமும் இருக்கு. பிகாஸ் மேட்சுக்கு வர்றதுக்கு முன்னாடியே டிஃபனி ஸ்டாட்டனுக்கு ஒரு கால்ல இன்ஜுரி ஆயிருக்குங்கிற மாதிரி தான் கிமிக் கிரியேட் பண்ணியிருந்தாங்க. சோ அவங்க கால்ல கட்டு போட்டு கொஞ்சம் வீக்கா தான் உள்ளே வந்தாங்க. சோ அப்படி இருக்கிற ஒரு பர்சனுக்கு எதிர்த்தாப்புல ஜேட் கார்கில் அவங்க ஒரு லேடி ஹல்க்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு பல்கா பயங்கரமா இருப்பாங்க. சோ டிஃபனினால ஒண்ணுமே பண்ண முடியல. டிஃபனி போட்டு சாத்தி 3 பவர் பாம், நம்ம பட்டிஸ்டாவோட ஸ்மாக் இருக்கு பாத்தீங்களா, 3 பவர் பாம் போட்டு அதுக்கப்புறம் இவங்களோட ஸ்மாக் போட்டதுக்கு அப்புறம் டிஃபனியால ஏதாச்சும் பண்ண முடியுமா? ஒண்ணுமே பண்ண முடியல. இது ஒரு டாமினன்டான வேல ஜேட் கார்கில் won the match. சோ இது ரொம்ப சின்ன டைமிங்ல முடிஞ்சனால ரொம்பவே என்கேஜிங்கா ஃபாஸ்ட் பேஸ்டா இருந்துச்சு. இனி ஜேட் கார்கில் இங்க இருந்து யாரு கூட சண்டை போடுவாங்கன்னு பாத்தீங்கன்னா ஸ்மாக் டவுன்ல ரொம்ப வீக்கான ஆப்ஷன்ஸ் இருக்கு. பட் பாப்போம் இவங்க எப்படி கொண்டு போறாங்கன்னு. பட் மேட்சா பாக்கும்போது this was a good one. மூன்றாவது மேட்ச் டாமினிக் மிஸ்டீரியோ vs பென்டா vs ரூசேவ் for WWE Intercontinental Championship. முன்குறிப்பு, இது ஒரு ட்ரிபிள் த்ரெட் மேட்ச். சோ யாரு என்ன பொருள் வேணா எடுத்து அடிக்கலாம். அம்பையர் இதுக்கு டிஸ்குவாலிஃபை பண்ண மாட்டாரு. இந்த 3 பேருமே ஆக்சுவலா பெல் அடிக்க வரைக்கும் வெயிட் பண்ணல. 3 பேர் ஸ்டேஜுக்குள்ள வந்த உடனே அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது ஆல்மோஸ்ட் ஒரு 30 நிமிஷம் நடந்த மேட்ச். பட் 30 நிமிஷமே பயங்கரமான ஃபாஸ்ட் பேஸ் மேட்ச். சும்மா சக் 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 சக்னு அடுத்தடுத்த சீன் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. நம்மள பரபரப்பாவே வச்சுக்கிட்டு இருந்தாங்க த்ரூ அவுட் த மேட்ச். மேட்ச் முழுக்க பென்டாவும் ரூசேவும் தான் பயங்கரமா அடிச்சிட்டு இருப்பாங்க. நடுவில் டாமினிக் உள்ள வருவாரு, அடி வாங்கிட்டு வெளியே விழுந்துருவாரு. மறுபடியும் உள்ள வருவாரு, அடி வாங்கிட்டு வெளியே விழுந்துருவாரு. இந்த மாதிரி ஒரு சர்க்குலேஷன்ல தான் போயிட்டு இருந்துச்சு. ஒரு பாயிண்ட்ல பாத்தீங்கன்னா டாமினிக் மிஸ்டீரியோ வெறுப்பாகி இது நீ ஆகாது, நான் வேற ஒரு சின்ன எடிகுரியோ, சோ சீட் பண்ணி தான் நான் வின் பண்ணுவேன். சீட்னா அவரோட சீட் எப்பயுமே சும்மா ஏனோ தானோல இருக்காது, ரொம்ப அழகா ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கும். பட் அந்த மாதிரி ஒரு மனுஷன் சேர் எடுத்து வந்து திடீர்னு அம்பையர் திரும்பி இருக்கும்போது கையில வீசிட்டு கீழே படுத்துட்டாரு. அவன் சேர் வச்சு அடிச்சுட்டான், டிஸ்குவாலிஃபை பண்ணுன்னு. அம்பையரே பார்த்து சொல்றாரு, டே தம்பி இது டிஸ்குவாலிஃபை பண்ண முடியாது, ஐம் வெரி சாரி, நீ அடி வாங்கினாலும் வாங்கிக்கோ அப்படின்ட்டாரு. இது பார்க்கும்போது ஆக்சுவலா சிரிப்பா தான் இருந்துச்சு. பட் பரவாயில்ல, ஒரு பரபரப்பா போற மேட்ச்ல இப்படி ஒரு காமெடி எலிமெண்ட் வச்சிருந்தாங்க, நல்லா இருந்துச்சு. ஒரு பாயிண்ட்ல பென்டாவை பயங்கரமா அடிச்சு ரூசேவ் அவரோட லாக், அதாவது காலுக்கு நடுவுல வச்சு கரெக்டா மொட்டமையே வளைப்பாருல, அந்த மாதிரி வளைக்கும் போது பாத்தீங்கன்னா திடீர்னு பெல் அடிச்சிட்டாங்க. என்னடா பெல் அடிச்சிட்டாங்க, ரூசேவ் அப்படியே சந்தோஷத்துல குதிக்க ஆரம்பிச்சிட்டாரு. பட் ரெஃபரி சொல்றாரு, டே நான் 1 2 3 சொல்லவே கிடையாது, என்ன நடந்துச்சு திரும்பி பார்த்தா டாம் அந்த சுத்தி எடுத்து அந்த பெல்ல அடிச்சிட்டு இருந்திருக்காரு. காரணம் என்ன, டாமினிக்னால அவர் லாக்க போய் தடுக்க முடியாது, கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருக்கு. பட் இதை தடுத்தும் ஆகணும், இல்லைன்னா அவன் ஜெயிச்சிருவான்னு சொல்லிட்டு இங்க பெல் அடிச்சனால எல்லாருமே ஒரு செகண்ட் டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டாங்க. இதைய பார்த்துனே ரூசேவுக்கு பயங்கரமான கோவம், டாம் அண்ட் ஜெர்ரில வர மாதிரி போட்டு அவர் துரத்துறாரு. ரிங்க சுத்திட்டு இருக்கும்போது டாமினிக் என்ன பண்ணா, அப்படியே நாசுக்கா சுத்தியில தூக்கி ரிங்குக்குள்ள வீசிட்டு அப்படியே தப்பிச்சு ஓடிட்டு இருக்காரு. ஒரு பாயிண்ட்ல அவர் ரிங்குக்குள்ள வராரு. பட் அந்த டைம்ல பென்டா அந்த சுத்தி எடுத்து கையில வச்சிட்டு இருக்காரு. டாமினிக் உள்ள வந்தானா அவன் மண்டையில அடிக்கலான்னு தலைவன் கரெக்டா உள்ள வந்து அடி வாங்குற டைம்ல புகுஞ்சு ஓடிட்டான். பத பின்னாடி ரூசேவ் வராரு. ரூசேவோட மண்டையில நங்குன்னு சுத்தி விழுகுது. சோ இந்த ஷாக்ல இருக்கும்போது பென்டாவை அடிச்சு வெளியே தள்ளிட்டு ரூசேவ் மேல ஒரு ஃபாக்ஸ் ஸ்பிளாஷ், அதாவது பயங்கர ஹைட்டா ஏறி விழுந்தாரு பாருங்க. பெஸ்ட் ஃபினிஷர். அதுக்கப்புறம் 1 2 3 அடிச்சு அழகா he won the match. இத நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். டாமினிக் மிஸ்டீரியோ ஒரு ஹீல், அவர் சீட் பண்ணி தான் வின் பண்றாரு. பட் ஸ்டில் அவர் ஒவ்வொரு டைமும் சீட் பண்ணும்போது நமக்கே பாக்குறதுக்கு ஆசையா இருக்கு. நீ சீட் பண்ற, நீ ஜெயிட் அவனு தப்புடான்னு தோன்ற அளவுக்கு ரொம்ப நல்லா பண்றாரு. சோ இது ஒரு சூப்பரான மேட்ச். சான்ஸ் கிடைச்சா கண்டிப்பா பாருங்க, டோன்ட் மிஸ் இட். ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷன், அதாவது கொஞ்சம் வீடியோஸ்க்கு முன்னாடி நான் ஒரு பாயிண்ட்ல டாமினிக் மிஸ்டீரியோ இஸ் தி நெக்ஸ்ட் ராண்டி ஆர்டன் சொல்லியிருந்தேன். அதுக்கு நிறைய பேர் ரொம்ப டென்ஷன் ஆகி, இல்ல எப்படி போய் நீ ராண்டி ஆர்டன் கூட கம்பேர் பண்ணலாம், ஹி இஸ் an எடிகுரியோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க. ஒத்துக்கிற எல்லாமே கரெக்ட் தான். பட் நான் ஏன் ராண்டி கூட கம்பேர் பண்ணேன்னா ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. பிகாஸ் ராண்டி ஆர்டனும் ஒரு நெப்போ கிட் தான். அவங்க அப்பா அவங்க தாத்தா எல்லாருமே WWE கூட இருந்தவங்க தான். அதனாலதான் அவர் ஈஸியா உள்ள வந்தார். அவர் வந்த வயசெல்லாம் பாத்தீங்கன்னா 20 வயசு டச் ஆறக்குள்ளே he was inside WWE. சோ 20 வயசு ஆல்மோஸ்ட்ல கரியரை ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு அந்த மனுஷனுக்கு ஆல்மோஸ்ட் 40 தாண்டி போயிட்டு இருக்கு. அதே மாதிரி நீங்க டாமினிக் மிஸ்டீரியோ பாத்தீங்கன்னா அவரும் ஒரு நெப்போ கிட் தான். அவரோட ரே மிஸ்டீரியோட பையன். அதே மாதிரி அவரோட கரியரும் 20 வயசுக்கு முன்னாடியே அவர் ஆரம்பிச்சிட்டாரு. சோ அவரும் உண்மையிலேயே டெடிகேட் பண்ணி ஒர்க் பண்ணாருன்னா அவருக்கும் இவ்வளவு பெரிய லைஃப் ஸ்பேன் கிடைக்கும். அது போக ராண்டி ஆர்டன் நீங்க பார்த்தாவே சொல்லலாம், அவரு போன டைம் இன்ஜுரி நடக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் அவர் கண்டிப்பா ட்ரக்ஸ் எடுக்கலைங்கிறத நம்ம சொல்லலாம். அவர் ட்ரக்ஸ் எடுத்திருந்தாருன்னா பெயின் கில்லர் எடுத்தாரு, அதனால அவர் நிறைய சைடு எஃபெக்ட் வந்துச்சு. ஓகே, பட் பாடியை பில்ட் பண்ணணும்னு சொல்லி அவர் எந்த ஒரு ட்ரக்குமே எடுக்க கிடையாது. அதே மாதிரி தான் டாமினிக் மிஸ்டீரியோவும் எந்த ட்ரக்குமே எடுக்க கிடையாது. இவர் இப்படியே நேச்சுரலா அவரோட உடம்ப மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாருன்னா கண்டிப்பா அவருக்கு எந்த ஒரு எஃபெக்ட்டுமே வரப்போறதில்லை. he is gonna be working for very long time. அது போக எடிகுரியோ நான் ஏன் பர்சனலா அவாய்ட் பண்ணனா, எடிகுரியோ ஒரு ஷார்ட் டைம்ல அவர் இறந்து போயிட்டார். சோ அந்த மனுஷன் உண்மையிலே ஒர்க் பண்ணிட்டு இருந்தாருன்னா அவரும் ஒரு 50 பிளஸ் வரைக்கும் அவர் ஒர்க் பண்ணிருக்கலாம். பட் அவர் கொஞ்சம் சீக்கிரமாவே இறந்ததுனால ஒரு இறந்து போன மனுஷன் கூட நம்ம ஏன் கம்பேர் பண்ணணும். இப்ப ஒர்க்கிங்ல இன்னும் பயங்கரமான ஒரு பாப்புலாரிட்டியில பல வருஷம் ஒர்க் பண்ண ஒரு பர்சன் கூட கம்பேர் பண்ணுங்கிறதுக்காக தான் நான் ராண்டி ஆர்டன் கூட சொன்னேன். சோ நீங்க பர்சனலா ஒரு எடிகுரியோ நினைச்சாலும் ஓகே, இல்ல ராண்டி ஆர்டன் நினைச்சாலும் ஓகே, இல்ல டாமினிக்க அவரோட அப்பா கூட நீங்க கம்பேர் பண்ணாலும் ஓகே. பட் இந்த பையன் உண்மையிலே டேலண்டட் பர்சன். அவர் ப்ராப்பரா மட்டும் இதே கன்சிஸ்டன்சில ஒர்க் பண்ணாருன்னா மேபி நம்ம குழந்தைங்க வந்து WWE பாக்குற டைம்ல இருக்கும்போது டாமினிக் மிஸ்டீரியோ கண்டிப்பா ஒரு பயங்கரமான பிளேஸ்ல இருப்பாரு. he will be at least in the top 5. சோ இது என்னோட கருத்து. உங்களுக்கு ஏதாச்சும் வேற கருத்து இருந்தா கமெண்ட்ஸ் லீவ் பண்ணுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். நானும் உங்க கூட இன்டராக்ட் பண்ணும்போது எனக்கு சில விஷயங்கள் தெரியும். அடுத்து கடைசி போட்டி CM Punk vs Jey Uso for WWE World Heavyweight Championship. Jey Uso எப்பயும் போல கிரவுடுக்கு நடுவுல வராரு. கிரவுட் எல்லாம் குதூகலமா ஆறாங்க. ரிங்குக்கு வந்ததுக்கு அப்புறம் செகண்ட் டைம் பாட்டு பாட சொல்லி மறுபடியும் அவர் கிமிக் பண்றாரு. டிபிக்கல் Jey Uso திங். அதுக்கப்புறம் CM Punk உள்ள போறாரு.
சிஎம் பங்கோட MMA ட்ரெயினர் அவர் போன வாரம் இறந்துட்டாரு. சோ இந்த மேட்ச்க்குள்ள வரும்போது சிஎம் பங்க் தாம் போட்டிருக்கிற ட்ரெஸ் அவரோட இன்ஸ்பிரேஷன்ல நான் டிசைன் பண்ணதான் சிஎம் பங்க் சொல்லியிருந்தாரு. சோ அவர் போட்டிருந்த அந்த பாக்ஸர்லயுமே பாத்தீங்கன்னா ஒரு சின்ன டிசைன் சேஞ்ச் இருக்கும். நண்பனுக்காக ஒரு டெடிகேஷன், நல்ல விஷயம். மேட்சா பார்க்கும்போது திஸ் மேட்ச் வாஸ் அ குட் மேட்ச். அதாவது மேட்சோட ஓப்பனிங் கொஞ்ச நேரத்திலே ரெண்டு பேரும் அவங்களோட ஸ்மாக்க மாத்தி மாத்தி போட்டுக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாம ரெட் ஸ்மாக் நடந்துச்சு. நீங்க இந்த ஸ்மாக் டவுன் பெயின்ங்கிற கேம்ல விளையாண்டுருந்தீங்க, ரெட் ஸ்மாக் சொல்லுவோம். அதாவது ஆப்போனன்ட்டோட ஸ்மாக்க நம்ம போடுவோம். அதுவும் இங்க மாத்தி மாத்தி பண்ணிக்கிட்டாங்க. பட் அதோட மேட்ச் முடியல. அதுக்கப்புறம் மேட்ச் கொஞ்ச நேரம் நடந்துட்டு தான் இருந்துச்சு. ஜேயூஸ் ஒரு பாயிண்ட்ல ஸ்பேர் போட வராரு, கால் வச்சு பிளாக் பண்ணி அப்படியே தூக்கி ஜிடிஎஸ் போட்டு சிஎம் பங்க் 1-2-3 அடிக்க பாக்குறாரு. அப்ப அவர் கிக் அவுட் பண்றாரு. சிஎம் பங்க் கிட்ட நம்ம இந்த ஒரு விஷயத்த சொல்லி ஆகணும். அவரோட எக்ஸ்பீரியன்ஸ்னால ஆப்போசிட்ல என்ன பிளேயர் இருந்தாலும் அவங்களையும் அவர் எலிவேட் பண்ணுவார். அதாவது சிஎம் பங்க் சப்பையா ஒருத்தனை அடிச்சு முடிச்சிட்டாங்கிற மாதிரி இருக்காது. சிஎம் பங்கும் கஷ்டப்பட்டு சண்டை போட்டா, ஆப்போசிட்ல இருக்கிறவங்க கஷ்டப்பட்டு உசுர கொடுத்து சண்டை போட்டாங்கிற மாதிரி தான் அந்த மேட்சை அவர் ஸ்ட்ரக்சர் பண்ணுவாரு. அந்த விஷயத்துக்காக நம்ம அவர் அப்ரிஷியேட் பண்ணி ஆகணும். இதுதான் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுவோம். அதாவது ஆப்போசிட்ல இருக்கிறவனும் அவன் சின்ன பையன் அவன் சட்டுன்னு தோத்தோம்லாம் நினைக்க கூடாது. அவனையும் தூக்கி விடணும், நம்மளும் இந்த மேட்சை தூக்கணும் அப்படின்னு நினைச்சு பண்ணுவாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் நல்லா பண்ணக்கூடிய பர்சன்லாம் யாருன்னு பாத்தீங்கன்னா குர்டாங்கல் சொல்லலாம், ரே மிஸ்டீரியோ, ஜான் சீனா, செத் ராலின்ஸ், ரோமன் ரெயின்ஸ், அண்டர்டேக்கர், கெயின், இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. பட் இவங்க எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ்னால நான் மட்டும் இங்க ஜெயிச்சா பார்த்தது அந்த தோக்கறவனுக்கு ஒரு நல்ல பேர் கிடைக்கணுங்கிற மாதிரி பண்ணுவாங்க. அது இங்க சிஎம் பங்க் ரொம்ப ப்ராப்பரா பண்ணியிருந்தாரு. அதனாலதான் ஃபுல் மேட்சுமே ஜெயிஸும் ஒரு ஸ்ட்ராங்கான பிளேயருக்கான ஃபீல் நம்மளுக்கு இருந்துகிட்டே இருந்துச்சு. சில பாயிண்ட் எல்லாம் ஜெயிஸும் நீ ஜெயிச்சிருவாருங்கிற மாதிரி நம்மளை கொண்டு வந்துட்டாங்க. பிகாஸ் அவர் சூப்பர் கிக் அடிச்சு ஸ்பியர் போட்டு ஃப்ராக் ஸ்பிளாஷ் போட்டு 1-2-3 அடிக்கும் போதெல்லாம் ஓகே மேட்ச் முடிஞ்சிருச்சு, ஜெயிஸோட அவங்க பெல்ட் கொடுக்க போறாங்கன்னு நினைச்சாங்கன்னா சிஎம் பங்க் கிக் அவுட் பண்றாரு. சோ இந்த மேட்ச்ல இவங்க நல்ல இன்ட்ரெஸ்ட் பிடிச்சி நம்மளை உட்கார வச்சுட்டாங்க. மேட்ச் எல்லாமே பர்ஃபெக்டா போச்சானா அப்படி நான் சொல்ல மாட்டேன். சின்ன சின்ன சொதப்பல்கள் உள்ள இருந்துச்சு. இவங்க ஒரு மாதிரி நினைச்சு பினிஷ் ட்ரை பண்ணாங்க. பட் அது கொஞ்சம் கொஞ்சம் மிஸ் ஆகி டைமிங் எல்லாம் மிஸ் ஆயிட்டு இருந்துச்சு. பட் அதை தாண்டி இவங்க நல்லபடியாக கொண்டு போனாங்க. ஜெயிஸோ ஒரு பாயிண்ட்ல ரிங்குக்கு வெளியே ரோமன் ரெயின்ஸ் பேர் போடுவார்ல, அந்த மாதிரி அட்டெம்ப்ட் எல்லாமும் பண்ணாங்க. பட் அது எல்லாமே பண்ணாலும் சிஎம் பங்க் அவ்வளவு ஈஸியா அவரால் சங்கடிக்க முடியல. ஒரு பாயிண்ட உள்ள சிஎம் பங்க் போய் 2 ஸ்மாக் போட்டாரு. அதுக்கப்புறம் ஜெயிஸனால ஒண்ணுமே பண்ண முடியாது. சிஎம் பங்க் won the match and he is our new world heavyweight champion. Personally I am very happy because CM Punk is one of my favorite. அவரு தான் எனக்கு பர்சனலா நம்பர் 1. அதுக்கப்புறம் தான் அடுத்தடுத்த பிளேயர் நான் ஸ்டாக் பண்ணுவேன். சோ அவர் கையில மறுபடியும் பெல்ட் வரும்போது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. பட் Seth Rollins அடிச்சு வாங்கியிருந்தாருன்னா I would have been more happy. பட் பரவாயில்ல, Seth Rollins இன்ஜுரி ஆயிடுச்சு. இது மூலமா வேற ஒரு ஸ்டோரியில நீங்க டெவலப் பண்ணலாம். பட் மேட்சா பார்க்கும்போது இது உண்மையிலேயே ஒரு சூப்பரான மேட்ச். ஏன்னா நடுவில் யாராச்சும் இன்டர்ஃபியரன்ஸ் பண்ணுவாங்க, இல்ல மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் சிஎம் பங்க் வந்து அட்டாக் பண்ணுவாங்க. ஏன்னா பிரான் பிரேக்கர், பிரான் பிரதர்ஸ்ல இருக்காங்கல்ல, இல்ல எல்ஏ நைட் கூட இருக்காரு, யாரோ ஒருத்தர் வந்து அட்டாக் பண்ணுவாங்கன்னு நினைச்சேன். பட் யாருமே அட்டாக் பண்ணல. சிஎம் பங்க் ஜெயிச்சு பெல்ட் தூக்கி காட்டுறாரு, லோகோ விழுந்துச்சு, மேட்ச் க்ளோஸே ஆயிருச்சு. சோ நான் பிரெடிக்ஷன்ல பண்ண மாதிரி எல்லாமே கரெக்டா தான் நடந்திருக்கு. சோ ஓவராலா சொல்லணும்னா இது உண்மையிலேயே ஒரு நல்ல எபிசோட். இதுக்கு மெயின் காரணம் என்னன்னா எக்ஸ்பெக்டேஷன்ங்கிறது துளி அளவும் கிடையாது. அதனாலதான் இது இவங்க சப்பையாவே மேபி போட்டிருந்திருக்கலாம். பட் நமக்கு அந்த டைம்ல எந்திரிச்சு உட்காந்து பார்க்கும்போது இது ரொம்ப கிராண்டியரா ஃபீல் ஆச்சு. பட் என்ன நடுவுல கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசங்கள் கொடுத்து இவங்க டிஃபரன்ஷியேட் பண்ணிருக்கலாம். அந்த மாதிரி விஷயங்கள் இவங்க எதுவுமே அட்டெண்ட் பண்ணல. ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இதுதான் மேட்ச், நாங்க இதுதான் பண்ணுவோம், இதோட முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா எலிமெண்ட் இவங்க எதுவுமே பண்ண கிடையாது. ஒரு வகையில் அது நல்ல விஷயம். சோ இது வரைக்கும் இந்த வருஷத்துல நடந்த நிறைய சாட்டர்டே நைட் மெயின் இவென்ட்ஸ்ல இந்த சாட்டர்டே நைட் மெயின் இவென்ட் தான் பெஸ்ட் நான் சொல்லுவேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு ரெஸ்லர் பத்தி எக்ஸ்பிளைன் ஒரு வீடியோ நான் போட்டுட்டு இருக்கேன். சோ அடுத்து நான் எந்த ரெஸ்லர் பத்தி பேசலாம்னு உங்களுக்கு தோணுதோ அதையும் கமெண்ட்ஸ் லீவ் பண்ணுங்க. WWE பார்க்கக்கூடிய உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. அடுத்து வேறொரு ப்ரோ ரெஸ்லிங் வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் இட்ஸ் மீ வீரா சைனிங் ஆஃப். Until next time. Ladies and gentlemen, on this microphone, in that ring, acknowledge me.